கர்த்தர் என் மனமகிழ்ச்சி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யாக்கோபு நேசித்த ரெபெக்காளின் மகன் அவன். யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்தான். ஆகையால் அவனுக்கு பல வருண அங்கியை கொடுத்து யாக்கோபு அவனை பிரியாதிருந்தான். அந்த நாட்களிலே யோசேப்பு சொப்பனம் காண்கிறான். அதை தன் சகோதரருக்கு அறிவிக்கிறான். நாம் எல்லாரும் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஏற்கனவே அவன் சகோதரர்கள் அவன் தகப்பன் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவனை பகைக்கிறார்கள். இந்த சொப்பனத்தை கேட்டவுடனே, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளுவாயோ என்று சொல்லி அவனை இன்னும் அதிகமாய் பகைக்கிறார்கள். அவன் மறுபடியும் வேறொரு சொப்பனம் கண்டு அதை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் அறிவிக்கிறான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அவன் தகப்பன் அவனை பார்த்து, உன் தாயும் நானும் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்களோ அவனை இன்னும் அதிகமாய் பகைக்கிறார்கள். அவன் தகப்பனோ இவைகளை மனதிலே வைத்து கொண்டான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உங்களுக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். யோசேப்பை எல்லாரும் பகைத்தாலும், அவனை குழியிலே போட்டாலும், அவனை விற்று போட்டாலும், அவன் தன் வழியிலே உண்மையும் உத்தமமும் உறுதியுமாய் தரித்திருந்தான். அவன் கண்ட சொப்பனத்தின்படியே அவன் சகோதரரும் அவன் தகப்பனும் அவனை வணங்கினார்கள். எகிப்து தேசத்து முழுமைக்கும் அவன் அதிகாரியானான். கர்த்தர் அவனோடே இருந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே உங்களை உயர்த்துவார். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நாமும் நம் வாழ்க்கையிலே பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.